Hey guys, in this video, telecom service 2024ல வந்து அதிகமாக சப்ஸ்கிரைப்டு பண்ண டெலகாம் சர்வீசஸ் தான் என்னன்னு பார்க்க போகிறோம் 2024ல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டிடிஹெச்சும் அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் பற்றி போடுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு திங்க் வந்து இல்லை ரிலையன்ஸ் ஜியோ வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது 46.37. 2016ல் ரொம்பவே பரபரப்பாக ஆரம்பிச்சு ஜியோ வந்து இப்போ வரலாமே ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. செகண்ட் வந்து பாரதி ஏர்டெல். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இனிஷியலேருந்து அந்த பாரதி ஏர்டெல் செகண்ட் பிளேஸ் தக்க வச்சுக்குது. ஸோ 38.34 க்ரோஸ் மெம்பர்ஸில் வந்து இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வோடாஃபோன் ஐடியா தேர்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ வோடாஃபோன் ஐடியாவும் மர்ஜ் பண்ணிட்டாங்க. பட் இதோட மெம்பர்ஷிப் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மேஜர் ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 21.24 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்து பிஎஸ்என்எல். ஸோ இது பிஎஸ்என்எல் வந்து கவர்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து 9.81 க்ரோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க க்ரோர்ஸில். இப்போது இதில் பிஎஸ்என்எல் வந்து ரீசெண்டாக வந்து போன ஜூலையில் வந்து ஜியோ ஏர்டெல் வோடாஃபோன் ஐடியா போன்ற டெலிகாம் சர்வீசஸ் வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க ப்ரைஸ். ஸோ இதனால் வந்து நிறைய மக்கள் வந்து பிஎஸ்என்எல்லுக்கு மாறினாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலே இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து 4G ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த பிஎஸ்என்எலுக்கு. ஸோ உங்களோட கருத்து என்ன சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.